அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அதில் முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்ப்போம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்களை மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் இன்னைக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு. எதற்கு சந்திச்சிருக்கிறாரு? என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எல்லா நாசக்கார திட்டங்களை எதிர்த்தும் நான் போராடி இருக்கிறேன். அப்படி இந்த காப்பர் என்று அழைக்கப்படுகிற ஸ்டெர்லைட் திட்டத்தை எதிர்த்து நான் போராடுறேன். நான் போராடுறது தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா வந்து அதை மூடுற மாதிரி ரொம்ப கன்னிங்காக பண்ணிட்டாங்க. அந்த காப்பர் திட்டம் ரத்னகிரி என்று அழைக்கப்படுகிற அல்போன்சா சாப்பிட்ருக்கீங்களா? நல்லாயிருக்கும், அட்டகாசமாக இருக்கும். பழைய சோறுக்கு அல்போன்சா மாம்பழம் மாதிரி அடிச்சிக்கவே முடியாது. அந்த அல்போன்சா மாம்பழங்கள் விளையக்கூடிய, அந்த மாமர காற்றுகள் வீசக்கூடிய, அந்த மாமர மகரகந்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அது வரக்கூடாதுங்கிறதுக்காக அது விவசாயிகள் போராடி அந்த ஸ்டெர்லைட்டை தடுத்தான். அங்கே தடுக்கப்பட்ட அந்த காப்பர் இங்கே வந்த பொழுது நான் தடுத்தேன். அந்த காப்பர் திட்டம் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துவிடக்கூடாது என்பதுதான். இல்லை, நீங்கள் இப்போ எதுக்காக போய் பார்த்தீங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. அதாவது என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் நான் போராடாத போராட்டமே கிடையாது. நான் போராடுறது விளங்கினதே கிடையாது. அந்தளவுக்கு நான் போராடி இருக்கிறேன். இப்பொழுது வந்து ரொம்ப சிறப்பாக அது ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எதுக்கு போனீங்க? சிறப்பாக போகுது, நீங்கள் எதுக்கு போனீங்க? அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏங்க அதைத்தாங்க அவர் இவ்வளோ சொல்லிட்டு இருக்காரு. டெல்லியில் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிடறாப்லையா? ஏன் டெல்லியில் வெளியிடணும், தமிழ்நாட்டை வெளியிட்டாருன்னு இருக்குல்ல. டெல்லியில் ஒரு பார்லிமெண்ட் டைகர், பாராளுமன்றத்தில் இவருடைய கர்ச்சனை இருக்குது பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். இவர் பேச ஆரம்பித்தார்னா பாராளுமன்றமே உறைஞ்சிரும், அந்தளவுக்கு இருக்கு. ஆமாம், பனி காலத்தில் பேசினா உரைய தானே செய்யும். ஏசியை 16 வச்சுட்டு பேசுவார் போல இருக்கு. கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, பாலாற்று சிக்கல் எல்லாத்தையும் பேசி இவர் தான் அதுக்கு தீர்வை கொடுத்தது. ஆமாம், எதுவுமே தீர்க்கப்படலை. அப்படி பார்லிமெண்ட் டைகர், பார்லிமெண்டேரியன், இந்த ஒரேட்ரி ஸ்கில்ஸ்லாம் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால டெல்லியில் வச்சு டெல்லியில் வச்சு அங்கே இருக்கக்கூடிய அவங்க கொலிக்ஸ் இருப்பாங்க இல்லையா, பார்லிமெண்டேரியன்ஸ். அந்த பார்லிமெண்டேரியன்ஸ் எல்லாம் ஓல்டு கொலிக்ஸு, முன்னாள் ரிட்டையர்டு எம்பிஸு எல்லாத்தையும் அழைச்சி அதில் வந்து தமிழக கட்டுத்துறை தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது வெளியே சொன்னது. வெளியில் சொன்ன தகவல் இது. வெளியே சொன்ன தகவல். உள்ளே சொன்ன தகவல் தாவேக்காக்கு தயாராகி விட்டது மதிமுக. திருச்சி வானூர்தி நிலையத்தில் விஜய் அவர்களை வந்து திருச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ சந்திக்கிறார். மொதல் ஆளாக துண்டை போட்டுறாங்க. அப்போ என்ன சொல்கிறார், உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் நின்றது எங்களுடைய துரதிருஷ்டவசம். இல்லைன்னா நேரடியாக போய் சேர்ந்துருப்பாங்க. இப்போ போய் சேர்ந்தா கட்சித்தாவல் தடை சட்டம் பாய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்டதுனால தாவேக்காக ஆதரவு கொடுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. அப்பாவும் மகனும் கைகள் கட்டப்பட்டிருக்கு. கை இப்போ அப்படியே இதாக இருக்குது. அப்படியாவது கட்டி அணைக்கணும்னு தோணுது. ஆனால் வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணுது. அவ்வளோ ஒரு முள்படுக்கையின் மூலம் படுத்தது போல், ஒரு நெருப்பாற்றில் நீந்துவது போல் அவங்களால வந்து தகிக்கிறாங்க. தணல் மீது தகிப்பது போல் தகிக்கிறாங்க. அடியில் ஆட்டோ பொம்மை வச்சா எப்படி இருக்குமோ அது போல் தகிக்கிறாங்க. ஆதரவு கொடுக்க முடியலையே. அதாவது 2017 நினைக்கிறேன், ஆர்கே நகர் தேர்தல், இடைத்தேர்தல், வருங்கால தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே என்று என்போன்றவர்கள் அழைக்கிற காலம் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு காஃபி கொட்டிடுச்சு அந்த மேடையில் தான். வீட்டில் பாஞ்சு தொடச்சாப்புல, பாஞ்சு தொடச்சி படாது சுற்றுலா கொஞ்சம் ஆச்சாரம், சுற்றி கேமரா இருந்தால் கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடச்சாப்புல. அந்தளவுக்கு எந்த இடத்துக்கு இருக்காரோ அந்த இடத்துல அவர் கம்ஃபர்டபுளாக இருப்பார். அதில் நான் உண்மையிலே பாராட்டணுங்க. எங்கே இருக்காரோ அந்த கூட்டணிக்கு ஒரு உண்மையாக விசுவாசமாக அந்த நேரத்தில் இருப்பாப்புல. அதுபோல் வந்து இருந்தார். இப்போ வந்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்றதுக்கு ஆதவர்ஜனா நேற்று மாலை சந்தித்தார். ஆமாம், நேற்று அவர் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தார். ஆமாம். இப்போ இவங்க என்ன நிதிநிலை அறிக்கை சம்மந்தமாக பேசியிருக்க போகிறாரா? இல்லை, இப்போ வந்து கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது, அங்கே அதை பற்றி ஏதாவது பேசிக்க போகிறாரா? இல்லை தமிழ்நாட்டோட கடனை எப்படி அடைப்பது அப்படின்னு கேட்க போயிருக்க போகிறாரா? இல்லை வந்து மேகதாத்தில் அணைக்கட்டுறதுக்காக காவிரி நிற்கிது, உங்கள் ஐடியாஸை நீங்கள் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க போயிருக்காரா? கிடையாது. கூட்டணிக்கு வரவழைக்கணும். இது வரைக்கும் சுற்றி அடித்தாங்க. இப்போ திமுகவில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்ட கடைநல்லூர் மற்றும் சீர்காழியினுடைய மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் 2 பேரையும் உள்ளே இழுப்பதற்கு மதிமுகவை மொத்தமாக கூட்டணியில் கொண்டு வந்து அந்த 2 தொகுதியை ராஜினாமா பண்ண வச்சு அதில் 1 துறை வைக்க நிற்க போகிறாராம்.
அப்போ இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அது ராஜினாமா. அப்போ அதுக்கும் தேர்தல் துறை வைக்க நின்று துறை வைக்கோக்கு அமைச்சர் ஜெயிச்சா அமைச்சர் பதவி பொறுப்பு. இந்த 2 சட்டமன்ற உறுப்பினரையும் போயிட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க. மாட்டோம், பண்ணவே மாட்டோம். பண்ணுங்கடா, 2 பேரும் நின்னீங்கன்னா 2 ராஜினாமா பண்ணால் ஒன்று நீங்கள் அண்ணன் துறை வைக்க நின்று ஜெயிச்சுக்குவார். முடியாது, நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் தோற்றுருவோம், நின்னா தோற்றுருவோம். ஜெயிச்சலாண்டா ஆளுங்கட்சி பெரிய ஒரு அலை இருக்குது, வேவு இருக்குது, வேவு இல்லை மண்ணாங்கட்டியும்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது குருட்டு அர்த்தத்தில் ஃப்ளூட்டில் அடிச்சிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நடக்கணும்னு சொல்ல முடியாது. சொன்னால் கேளுங்க, எப்போவுமே சரியான நேரத்தில் தவறான முடிவை நீங்கள் எடுப்பீங்க. இந்த முறையை நீங்கள் எடுக்கிறீங்க, வேணான்னு இருக்காங்க. சொன்னால் கேளுங்கடா, நம்ம எதிர்காலத்துக்கு நலன் கருதி, நம்ம மக்களோட நலன் கருதி தானே இந்த முடிவை நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 2 பேர் ராஜினாமா பண்ணிங்கன்னா, இந்த 2 பேர் ராஜினாமா பண்ணால் உங்கள் மகனை நிப்பாட்டி அமைச்சராகவே ஒரு பொறுப்பு போயிருமே. இப்போ சீர்காழியில் போய் நிற்க முடியாது. ஆமாம், ரொம்ப இது. அப்போது வந்து கடையனூர் தான், ஏன்னா கடையனூருக்கு அவர் சொந்த தொகுதி பக்கத்தில் இருக்குது. அவர் தொகுதி தானே கடையனூர், சங்கரங்கோயில் தொகுதி. எப்படி சங்கரங்கோயில் தொகுதி பக்கத்து தொகுதி தானே, அங்கே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி கடையனூர் எம்எல்ஏ ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அங்கே நிற்கலாம். சீர்காழியும் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அப்படின்னோட 2 பேர் ராஜினாமா பண்ணதுக்கு இப்போ இதில் இப்போ பண்ணி தான் ஆயிடுவாங்க. இப்போதைக்கு அவங்க 2 பேரும் உடனடியாக வில்லிங் இல்லை. இப்போ நம்ம என்ன போகும் தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க. ஸோ அதை உறுதிப்படுத்துவதற்காக வைகோ அவர்கள் வந்து இந்த புத்தக வெளியீட்டை சாக்காக வைத்துக்கொண்டு, ஏற்கனவே ஒரு புத்தக வெளியீட்டு நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? பிசிகால வந்து அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த மேலே தான் வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் ஃபர்ஸ்ட் சைட்டில் 2 பேருமே அரசியலாக விழுந்துட்டாங்க. அரசியல் காதல் தானே, ஆளுமைத்தன்மையான 2 நபர்களை சந்தித்துக் கொள்ளும்போது ஒரு வைப் உருவாகும் இல்லையா? பாசிட்டிவ் வேவ்ஸில் ஒரு வைப்ஸ் உருவாகி அதில் 2 பேரும் இணைகிறாங்க. ஸோ அதுபோல் டெல்லியில் இவங்க 2 பேரும் சங்கமிக்கலாம். டெல்லியில் வந்து இப்போ இவர் வந்து ஒரு இந்திய லெவலில் ஒரு லீடர் வைகோ வந்து வைகோ பேரை சொன்னால் இந்தியாவில் தெரியாத ஆட்களே எவனுமே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். எவனுமே கிடையாது, எவனுக்கும் தெரியாது. அந்தளவுக்கு அவருக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவருக்கு டெல்லியில் ஒரு அரசியல் இருக்குது, இவருக்கு வந்து டெல்லியில் ஒரு டெல்லிக்கு போகணுன்னு இது இருக்குது. அதனால் ஒரு 3வது அணியை கூட உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கான் இவரை வச்சு. ஆமாம், நல்லாயிருக்கும். அதுக்காக பயங்கரமான பிளானை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து என்டிஏ உள்ளே இருக்குது, இன்னொரு 3வது அணி ஒன்று உருவாக போகுது. ஸோ அதுக்கு இடையில வந்து நம்ம நாடாளுமன்றத்தை தான் உருவாக்கணும்னா வைகோ மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் மேன் தேவைப்படுது, ஒரு அயன் மேன் தேவைப்படுது, ஒரு போல்டான ஒரு ஆள் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி ஒரு கை நமக்கு தேவை. பழைய கருப்பு குள்ளா ஒன்று நமக்கு ஒன்று தேவைப்படுது. பழைய கருப்பு குள்ளான்னு சொல்லுவாங்கல்ல, பழைய கருப்பு குள்ளா தேவைப்படுதுன்னொடனே விஜய் அவர்கள் வந்து அது நேக்காக எடுத்திருக்காப்புல. ஸோ அதுக்கான பிளான் தான் இது. இவருடைய எக்ஸ் கொலீக்ஸும் அங்கே தானே இருக்கிறாங்க, இந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் இப்போ அங்கே தானே இருக்கிறாங்க. ஆமாம், எல்லாம் ஒன்றா இருக்காங்க. அதில் பழைய கொலிக்கு இருக்கார், ராஜேஷ் சம்பத் ஒருத்தர் இருக்காரு. அது அவனா இடுப்பில் கட்டுற கோவணத்தை கையில் கட்டியிருப்பான பாப்பில் யார் வைகோ மகனை. அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிற பொழுதுகளில் தான் நான் வந்து ஆவலாக காத்திருக்கிறேன். அப்புறம் மானாங்கடியமாக அவர் மேலே வைகோ மேலே மரியாதை வச்சுருப்பாப்புல. அந்த 2 பேருடைய சந்திப்பு தான் இப்போ ரொம்ப முக்கியமான சந்திப்பு. இப்போ என்ன கோரிக்கையாக இருக்கும், அவனை மட்டும் தூக்கு, நான் உடனே சேர்றேன். இல்லை, அவர் தலைவர் இப்போ கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்கிறாரு, எங்கள் கூட்டத்துக்கும் போகிறதில்ல, அவரோட செய்தி வராமல் இருக்கு. உண்மை தான் அவருக்கு வந்து கடுமையான ஒர்க் இருந்துச்சு எலெக்ஷன் கேம்பெயினில். ஸோ அதனால் ரெஸ்ட்டில் இருக்கு. எல்லா எம்எல்ஏக்களையும் ஏதோ ஒரு விலை, நீங்கள் வந்து பணமாக சொல்லலை, பதவியோ இல்லை வந்து ஆட்சியில் பங்கோ இல்லை வந்து அதிகாரத்தில் பங்கோ, ஏதோ ஒரு பங்கு கொடுத்து அவங்கள வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வந்துருச்சு. புராணத்தில் ஒரு கதை உண்டு. உஜ்ஜயினி அப்படின்னு ஒரு நாட்டை வந்து விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு மண்ணை ஆண்டு வந்திருக்கான். இப்போ அவனுக்கு வந்து பல்வேறு பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்கான், நவக்கிரகங்களை அடக்கி அதை வந்து குப்புறப்பட்டு படிக்கட்டாக மாற்றிடுறான். படிக்கட்டாக மாற்றி அந்த படிக்கட்டில் நடந்து போய் அவன் வந்து தன் பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொள்ளலாம். நவக்கிரகங்களே தன் இதற்கு ஆளுமைகளை கட்டுப்படுத்துகிறான். அப்போ அங்கேருந்த ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கிறான், குப்புரை போட்டு என்னையா நீ போயிட்டுருக்க, நெஞ்சில் மிதிச்சு போயா, முதுகில் மிதிச்சு போகாத, அவன் மல்லாக்க போட்டு நெஞ்சில் மிதிச்சு போ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஐடியா கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் வந்து மற்ற கிரகங்கள்லாம் மேலே வச்சுட்டு சனியை கீழே வச்சுருந்துருக்கான். சனியை வந்து நேருக்கு நேர் பார்த்தா என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, சொல்லுவாங்க இல்லையா. இவன் என்ன பண்ணால் குப்புரை போட்ட அந்த சனியை எடுத்து பிரட்டி போட்டு நெஞ்சில் மிதிக்கலாம்னு போயிருக்கான். நேருக்கு நேர் சனியை பார்த்துறான். நேருக்கு நேர் சனியை பார்த்த உடனே என்ன ஆயிடுது, அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்குது. கொடை சரியுது, கொற்றம் சரியுது, நாடே அல்லோலப்படுது. அதுக்கப்புறம் தான் உணர்றான், நம்ம வந்து எல்லார்கிட்டையும் மோதிட்டோம், ஆனால் சனியை நேருக்கு நேர் பார்த்ததில் தான் நமக்கு சரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு. இது வரைக்கும் கம்யூனிஸ்ட்டு, பிசிகா,
காங்கிரஸ், அதிமுக அப்படின்னு எம்எல்ஏக்களை உருவி கொடுத்த தாவேக்கா முதல்ல நேருக்கு நேரு உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் சனியை நேருக்கு நேர் பார்த்த மாதிரி உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்ட 2 பேரை விலை பேசி வாங்கியிருக்கான். அதனால் இன்னொலேருந்து சனி பயிற்சிப்பாங்க இல்லையா, இது வந்து சனி வந்து புகுதலா, சனி புகுதல். அதுவும் மதிமுகவில் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தில் போட்டி போட்ட 2 பேர். அதில் இப்போ வந்து சனியை நேருக்கு நேராக பார்த்துருக்காப்புல. அதில் இனி வந்து அந்த உஜ்ஜயினி மன்னனுக்கு நடக்க போகிறதா இல்லை வந்து சனி பயிற்சி ஆகி வளர போகிறதா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அடுத்ததாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி, வாரிய தலைவராகவும் ஆணைய தலைவராக இருந்த முன்னாள் டிஜிபிக்கள் 3 பேர் இப்போ ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது காரணம் வந்து யாருன்னா தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் நேற்று மாலையில் ஒரு வாட்ஸ்அப் வாயிலாக ஒரு செவிவெளி செய்தியாக தமிழ்நாடு முழுமைக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு வந்து தலைமைச் செயலர் வந்து ஒரு செய்தி அனுப்புகிறார். என்னென்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிற கடந்த ஆட்சியில் பதவி நீட்டிப்பு, அதாவது பதவிக்காலம் முடிந்து பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பாங்க இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள், அவர் வந்து பதவி நீட்டிப்பு செய்ய போகிறாரு. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கூடிய இவங்களுடைய பதவி நீட்டிப்பு காலத்தை வந்து பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே இன்று மாலை 5:45 எல்லாரும் வந்து அவங்கவுங்க பணியிலேருந்து விடுவிச்சிடணும், அவங்களாவே விடுவிக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ ஆகஸ்ட்டில் அவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். சரி, ஆகஸ்ட்டில் ரிட்டையர் ஆகும்போது அவர் எக்காரணம் கொண்டும் மத்திய அரசோ மாநில அரசோ நான் வந்து மீண்டும் பதவி பெற மாட்டேன், மத்திய அரசோ மாநில அரசோ கோரிக்கை வைத்தோ இல்லை அவங்க வந்து சொன்னாலோ என்னுடைய பதவி காலத்தை நான் நீட்டிக்க மாட்டேன் அப்படிங்கிற ரொம்ப வெளிப்படைத்தன்மையும் இருக்கார். அந்த நேர்மை உண்மையிலே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து சங்கர் ஜிவால் அவர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவரை தொடர்ச்சியாக வந்து பல்வேறு அதிகாரிகள் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, சீருடை பணியாளர் தேர்வாரிய தலைவராக இருந்த முன்னாள் டிஜிபி சுனில்குமார் ஐபிஎஸ் ராஜினாமா பண்ணுறாரு. தமிழ்நாடு தகவல் ஆணையராக இருந்த முன்னாள் டிஜிபி அபயகுமார் சிங் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அப்புறம் தமிழ்நாடு தீயணைப்புத்துறை வாரியத்தில் இருந்த டிஜிபி முன்னாள் டிஜிபி சங்கர் ஜிவால் இவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட கேள்வி இருக்குது, எல்லா அதிகாரிகளையும் ராஜினாமா பண்ண சொன்ன, பதவி காலம் முடிந்த அதிகாரிகளை ராஜினாமா பண்ண சொன்ன, இது வந்து சரியான நெறிமுறை கிடையாது, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, இது மூலமாக இன்னொருத்தருக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு நேர்மையை கடைபிடிக்கக்கூடிய திரு சாய்குமார் ஐஏஎஸ் அவர்கள் ஏன் இவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடிய, நம்ம ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்ட 2023 பதவிக்காலம் முடிந்த பணிவு ஓய்வு பெற்ற டெல்லி தமிழ்நாடு இல்லத்தினுடைய மின்வாரிய துணை ஆணையர் துணை இயக்குனர் திரு முத்தையா அவர்களை பதவி நீட்டிப்பை வந்து ஏன் விளக்கலை, ஏன் அவருடைய பதவி காலத்தை வந்து முடித்து வைக்கலை அப்படின்னு கேள்வி எழுந்திருக்குல்ல. கண்டிப்பாக இப்போ இங்கே ஒரு தமிழ்நாட்டில் கூட எல்லா அதிகாரிகளையும் வந்து நீங்கள் உடனடியாக இன்றைக்கி மாலை, அதாவது 15ஆம் தேதி ஜூன் மாதம் 15ஆம் தேதி 5:45 எல்லாரும் பண்ணுங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாப்புல. அப்போ முத்தையாவுக்கு மட்டும் அது பொருந்தாதா? அவர் 3 வருஷமாக இருக்காரு, அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்திருப்பார்ல, கண்டிப்பாக அப்படி கேள்வி இருக்குல்ல. முத்தையாவை நீக்கிட்டா இன்னொரு 3 மாதம் இவருக்கு இருக்குது. இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3 மாதம் இருக்கு இல்லையா. இந்த 3 மாதத்துக்கு முத்தையா மாதிரி யாரும் வரமாட்டாங்க இல்லையா. இப்போ 3 மாதத்துக்கு வந்து அவருக்கும் அச்சம் மனம் நாடம் பயிர்ப்பு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி முத்தையா மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஆள் கிடைக்க மாட்டார். அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கெல்லாம் பண்ணுவாங்க, நீ பண்ணாத, நான் போனதுக்கப்புறம் நீ போ அப்படின்னு சொல்லி முத்தையாவை மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காப்புல. அப்போ முத்தையாவை மட்டும் சாய்குமார் ஐஏஎஸ் காப்பாற்ற வேண்டிய, இல்லை வந்து பதவியிலிருந்து அவள் போகாமல் தடுக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன்னா முத்தையா அவர்கள் மீது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. பல்வேறு முறைகேடுகளில் குற்றச்சாட்டுகள் இருக்குது. தொடர்ச்சி அவர் இடைத்தரகர் போல செயல்படுறாரு, ஒரு இடைத்தரகர் போலவே டெல்லியில் இருக்காரு, அதுக்காகத்தான் இவர் இருந்து பணி அமைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக இருக்குது. பல்வேறு ஊடகங்களுக்கு செய்தியாக வெளிவந்திருக்குது. அப்படிப்பட்ட முத்தையா அவர்களை ஏன் வச்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்குது. அது சாய்குமார் அவர்களுடைய நேர்மைத்தன்மையின் மீதான கேள்வி எழுப்பியிருக்கு. அடுத்ததா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர்கள் தனியார் பள்ளிக்கெல்லாம் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறார். என்ன அப்படின்னா, ஏழை மாணவர்கள் வருகிறார்கள், முடிந்த அளவுக்கு கட்டணத்தை குறைச்சி வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்ட் போட்டிருக்கிறாரு. இல்லை, ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய வேலை அதுவா? அரசு பள்ளியினுடைய தரத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம், அரசு பள்ளிக்கு மாணவர்களை வாங்கன்னு கூப்பிடுறது அவங்களுடைய வேலையா? தனியார் பள்ளியெலாம் கட்டணத்தை குறை அப்படின்னு சொல்கிறது அவருடைய வேலையா? இவர் சொன்னோன்னே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லா பள்ளிக்கூடமும் கட்டணத்தை குறைச்சிருவாங்களா?
எல்லாம் ஃபீஸ் வாங்கி முடிச்சு கிளாஸே தொடங்கிருச்சுங்க. 1 மாதம் ஆச்சுங்க. எல்லாரும் ஏப்ரல் மாதம் எண்டிலேயே இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஃபர்ஸ்ட் டேமுக்கான ஃபீஸை வாங்கிட்டாங்க. ஆமாம், சில ஸ்கூலில் மொத்தம் 3க்கு சேர்த்து வாங்கிடுறாங்க. மொத்தம் வாங்கிறாங்க. சில ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் டைம் ஃபீஸை வந்து வாங்கி யூனிஃபார்மை கொடுத்து புக்ஸை கொடுத்து ஏப்ரல் மாதத்தில் 20 நாள் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்கூல் திறந்து கிட்டத்தட்ட 20 நாள் ஆக போகுது. 10 நாளைக்கு மேலே ஆக போகுது. 10 நாள் ஆயிடுச்சு. 17 14 திறந்தாங்க வச்சுக்கோங்க. 10 நாள் ஆக போகுது. இப்போ உட்காந்து ஃபீஸை குறைங்கன்னா ஃபீஸை தான் கட்டியாச்சு, அப்புறம் எப்படி குறைக்கிறது? ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய வேலை என்பது தனியார் பள்ளிகளுடைய பிஆர்ஓவாக செயல்படுறத வேலை கிடையாது. அவர் சொல்கிறாரு, ஆன்லைன்லேயே பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தனியார் பள்ளிக்கூடத்திலுடைய முதலாளிகள்லாம் வந்து நகைகளை அடம் வச்சு சில ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒன்றும் தேவையில்லையே. இல்லை, நகையை அடகு வச்சு ஸ்கூல் நடத்துகிற அளவுக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் சேவை பணமான பெண்ணோடு அப்படி இருக்காங்களா? அவ்வளவு சர்வீஸ் மைண்டடா? யாரோ ஒருத்தர் 1-2 பேர் இருக்கலாம், மாற்றுக்கிறது இல்லை. அதாவது நகையை அடகு வச்சு பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படி ஒரு 10 முதலாளி சொல்லுவாங்களேன். இந்த ஸ்கூலுங்க, இந்த ஊரில் இந்த ஸ்கூலு, இவர் வந்து கடன் வாங்கி பள்ளிக்கூடம் நடத்தாருங்க, இவர் வந்து சொத்தை விற்று பள்ளிக்கூடம் நடத்தாருங்க. இப்போ விஜய் சிபிஎஸ்சி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போ அந்த முதலாளி வந்து நகை வாங்கி தான் ஸ்கூலில் நடத்திட்டு இருக்காரா? நகை அடமானம் வச்சு. ஆமாம், அடமானம் வச்சு. இங்கே காலேஜ் நடத்துகிறாங்க, ஜேபிஆர்னு ஒரு காலேஜ்னு நினைக்கிறேன். அப்புறம் சத்யபாமா, இவங்களாம் நகை அடகு வச்சு தான் நடத்துகிறாங்களா? கல்வியை சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் குறைச்சிக்குவாங்களா? அப்படின்னா முதல்ல ஒன்று பண்ணுங்க, தாவேக்காவின்ற சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, எந்த பள்ளிக்கூடம்? விஜய் சிபிஎஸ் வித்யாசிரமம். அந்த ஸ்கூலில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை குறைங்க, அந்த ஸ்கூலில் மிக குறைவான கட்டணத்தை பெறுங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் பெறுவாங்க. அடுத்ததா சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் வந்து இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டுக்கிறாரு, ரொம்ப வைரல் ஆகிருக்கா. என்ன அப்படி போட்டுக்கிறாரு? அப்படி எனக்கு ஒரு 2 சோபா வேணும், ஜனநாயக சோபா. அதே தான், ஜனநாயக சோபான்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுக்கிறாரு. அதாவது பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயக சோபாவாம். சோபாவில் என்ன ஜனநாயகம்? சோபாங்கிறதே வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு ஒரு மேட்டுமைத்தனமானது தான், லக்ஸுரி தான். அது வந்து அதில் ஜனநாயகமா? இது வந்து உங்களது வந்து சனாதன சிம்மாசனத்துக்கு மத்தியில் இது ஜனநாயக சோபா. சனாதன சிம்மாசனம் ஜனநாயக சோபா. சனாதன அப்படின்னு போட்டுக்கிறாரு. இருபொருள் சொல்கிறாராம். இருபொருள் ஓரணியா? வார்த்தை தமிழ் வித்துவான், வார்த்தையில் விளையாடுவாப்புல. சன் ஆதனம் சிம்மாசனம், இது வந்து ஜனநாயக சோபா, அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் வந்து பொங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து வார்த்தைகளை வந்து விளையாடி இருக்காப்புல. சோபாவில் எது ஜனநாயகம்? இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி, ஏன் இது சோஃபா மாடல்? இப்போ நீங்கள் உதிரி ஸ்டாலில் வந்து நீங்கள் ட்வீட் போட்டிருந்தாரு, ஒரு சின்ன சோஃபா போட்டு இப்போ வந்து இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, சீட் வந்து 5 சீட்டராக மாறிடுச்சு, ஏன்னா ஆட்கள் அதிகமாக உட்காடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி யாரை சொன்னார்? அதிமுகவை. தீய சக்தின்னு சொல்லி திமுகவை சொன்னார். வாக்கிற்கு பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி வெற்றி பெறுறாங்க என்று திமுக அதிமுக குறிவிச்சார். தாவேக்கா ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாக்க பெறல அப்படின்னு சொல்லுது. சில இடங்களை கொடுத்தாங்க, சில இடங்களை கொடுக்கல வச்சுக்கோங்களேன். சரி, கொடுக்கல வச்சுக்கோங்க. ஆனால் அதிமுக எம்எல்ஏக்கள் வாட்டுக்கு பணத்தை கொடுத்தானே வென்றாங்க. ஆமாம், 50 கோடி செலவு பண்ண அதிமுகவோட எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால சேர்றானே, ஒரே நாள மனித புனிதராக மாறிட்டாங்களா? ஒரே நாள தூய சக்தியாக மாறிட்டாங்களா? ஒரே நாள ஊழல் சக்தி வந்து உண்மையான சக்தியாக மாறிடுச்சா? அப்போ ஊழல் சக்தியாக, தீய சக்தியாக, தீர்ந்து போன சக்தியாக, தூர்ந்து போன சக்தியாக, பாரசக்தியாக, கோரசக்தியாக, நாரசக்தியாக, வேற சக்தியாக இருந்த சக்திகள்லாம் ஒரே நாளில் தூய சக்தியாக எப்படி மாறிச்சு? அப்போ நேற்று வரைக்கும் தூய சக்தியாக இருந்த தீய சக்தியாக இருந்தவன் இப்போ தூய சக்தியாக மாத்திரானா? சோபா தானே மாற்றிருக்கு. சோபா தான். அப்போ சோபாவுடைய ரோல், ஒரு பெரிய ரோல் இருக்குல்ல. சோபாங்கிறது ஒரு குறியீடாக இருக்குது, அவ்வளோதான். ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஒன்று பதவி ஆசை, இல்லை பணத்தாசை. நேரடியாக விஜய் அவர்கள் கொடுக்க மாட்டார், நமக்கு தெரியும். அவர் வந்து எஜுகேட்டோட காட்ட மாட்டார்னு. நமக்கு சொல்கிறது யாரோ ஒரு வகையில், ஏதோ ஒரு ரூட்டில் அவங்களுக்கு போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு ரூட்டில் போய் தானே அவங்க இந்த ரூட்டை பிடிச்சி பனையூர் ரூட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் ரூட்டோட ஏதோ ஒரு ரூட் இருக்குல்ல. அதான் பல்வேறு செய்திகள் குறித்து பேசினோம். மீண்டும் நாளை அரசியல் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.